ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் என்னை அள்ளி செல்லாயோ நாவல் பகுதி 1. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். மும்பை ரயில் நிலையத்தில் தனக்கான சென்னை எக்ஸ்பிரஸை காத்து அமர்ந்திருந்த யோகி நந்தனின் முகம் கோபத்தில் சிவந்திருந்தது. 6 அடி உயரத்தில் பார்ப்பதற்கு திரைப்பட நாயகன் போன்று அழகாக கம்பீரமாகவே இருக்கிறான். கோபமாக அமர்ந்திருப்பதாலோ என்னவோ அவன் யாரையும் கவனிக்கவில்லை. ஆனால் அது வழியாக செல்லும் இளம் பெண்களின் கண்கள் அவனை ஒரு முறை பார்த்துவிட்டுதான் செல்கிறது. அவன் செல்போனுக்கு தொடர்ந்து அழைப்பு வந்து கொண்டே இருக்கிறது. டிஸ்பிளே அப்பா என்று காட்ட அழைப்பை ஏற்க மறுக்கிறான். 5-6 முறை அழைப்பு வந்துவிட்டது. அப்பா தான் அழைக்கிறார். இப்போது மீண்டும் அழைப்பு வருகிறது. அம்மா என்று டிஸ்பிளே காட்ட கோபமாக அழைப்பை ஏற்றவன், இப்ப என்ன? நான் நாளைக்கு காலையில கரெக்டா 10 மணிக்கு மிஸ்டர் கிருஷ்ணா முன்னாடி இருக்காட்டி எனக்கு அந்த வேலை கிடைக்காது. போய் சேர்ந்துட்டு கால் பண்றேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் ஏன் திரும்ப திரும்ப கால் பண்ணி அதையும் ஒரு 1000 தடவை உங்க புருஷன் சொல்லிட்டே இருக்காரு? இப்போ அதை சொல்லதானே கால் பண்ணிட்டு இருக்காரு. அவர் எனக்கு கால் பண்ண வேண்டாம்னு சொல்லுங்கம்மா. அவர் கால் பண்ணா நான் எடுத்து பேச மாட்டேன். நான் சேம கோபத்துல இருக்கேன். இந்த வேலைக்கு தான் நான் போகணும்னு அவருக்கு என்னம்மா அவ்வளவு பிடிவாதம்? என்னுடைய விருப்பத்துக்கு வாழக்கூட எனக்கு உரிமை இல்லையா? எந்த வேலையா இருந்தா என்ன? மாசம் 20,000 அவருடைய அக்கௌண்ட்டுக்கு வரணும், அவ்வளவுதானே. அதை நான் அனுப்பினா போதாதா? அவர் சொல்ற வேலையை தான் பார்க்கணும், அவர் சொல்ற இடத்துலதான் வேலை பார்க்கணும், அவர் சொல்றவர் கீழே தான் வேலை பார்க்கணும்னு சொன்னா இது என்னமா நியாயம்? அவர் பட்ட கடனை நான் 20,000 அனுப்புனாதான் அடைக்க முடியும்னு எனக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். அவரை நிம்மதியா அவர் வேலையை பார்க்க சொல்லுங்க. நான் என் வேலையை பார்த்து அவருக்கு மாசம் 20,000 ரூபாய் அனுப்பி வைக்கிறேன். இனிமே எனக்கு நீங்களும் கால் பண்ணாதீங்க, அப்புறம் உங்களையும் கோபமா ஏதாவது பேசிடுவேன். அழைப்பை துண்டித்தவன் கோபமாகவே அமர்ந்திருக்க மீண்டும் அழைப்பு வந்தது. அப்பாவிடமிருந்துதான் அழைப்பு வருகிறது. அந்த அழைப்பை துண்டித்தான். மீண்டும் மீண்டும் அப்பாவிடமிருந்து அழைப்பு வரும் வேகத்தில் அவன் துண்டிக்க அதே வேகத்தில் திருப்பி அழைப்பு வந்து கொண்டே இருக்க கோபத்தில் செல்போனை எடுத்து சுவிட்ச் ஆஃப் செய்து தன் பாக்கெட்டில் திணித்தான். அப்போதுதான் ஏதோ என்ஜின் கோளாறு காரணமாக 1 மணி நேரம் தாமதமாக தான் ரயில் இங்கிருந்து புறப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. கோபம் அவன் கண்களை மறைக்க எழுந்து பிளாட்ஃபார்மை எட்டி ஒரு உதைவிட்டான். ஆங்காங்கே அமர்ந்திருந்தவர்களின் கவனம் மட்டுமல்ல, ஆங்காங்கே கூடி நின்று கொண்டிருந்தவர்களின் கவனம் முழுவதும் அவன் பக்கம் திரும்பியது. அவன் எட்டி உதைத்ததில் கீழே கிடந்த அந்த மாசா பாட்டில் எகிரி சென்று எதிரே நடந்து சென்று கொண்டிருந்த அந்த பெண்ணின் பின்பகுதியை குறிப்பார்த்து தாக்கியது. அந்த பெண் என்ன கோபத்தில் இருந்தாளோ என்னவோ, திரும்பி பார்க்கும் போதே அவள் கண்களில் அனல். யார் என் மேல இந்த பாட்டில் அடிச்சது? ஹிந்தியில் கேட்டாள். 1-2 பேரின் சூண்டு விரல்கள் யோகி நந்தனை காட்டி கொடுக்க அவன் முன் கோபமாக வந்து நின்றவள், என்னடா திமுரா? அழகா ஒரு பொண்ணு நடந்து போயிடக்கூடாதே? உனக்கெல்லாம் பொறுக்காதே? அவளை சீண்டி பாக்காட்டி உனக்கு தூக்கமும் வராதே? ஹிந்தியில் அவள் கோபமாக கேட்க யோகி நந்தன் விழிகளை 4 புறமும் ஓடவிட்டு யாரையோ தேடினான். நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன், எதுவுமே தெரியாத மாதிரி என்னடா தேடுற? அவள் கோபமாக கேட்க, இல்லை யாரோ அழகின்னு சொன்னியே, அவ்வளவுதான் தேடிட்டு இருக்கேன். இங்க அப்படி யாரையும் காணோமே. மீண்டும் 4 புறமும் விழிகளை ஓடவிட்டு தேடுவது போல் அவன் பாசாங்கு செய்ய கூடி நின்றவர்களில் சிலர் கிளிக் என்று சிரிக்க, சிலர் வாய்விட்டு சிரித்தனர். அந்த அழகிக்கு அவமானமாகி போனது. அவளது பேரழகுக்கு கிடைத்த முதல் அடி இதுவாக தான் இருக்கும். புது நிறமே ஆனாலும் பார்ப்பவர்களை கவர்ந்தெழுக்கும் காந்த கண்ணழகி, செதுக்கிய தேக்குமர சிற்பம் போல் எவ்வளவு அழகாக இருக்கிறாள். அவனது உயரத்திற்கு ஒத்த உயரமும் அவளுக்கு சொந்தம். அவள் முகம் இப்போது அவமானத்தில் சிவந்தது. எதுக்குடா என் பின்னாடி பாட்டில விட்டு அடிச்ச? உன் பின்னாடி பாட்டில விட்டு அடிச்சேனா? உண்மையிலேயே அதை அவன் கவனிக்கவில்லை. ஆமா, நான் நடந்து போயிட்டு இருக்கும் போது மாசா பாட்டில் என் பின்னாடி வந்து விழுந்தது. அத நான் தான் அடிச்சேன்னு உனக்கு யாரு சொன்னது? இங்க நிக்கிற எல்லாரும் உன்னதான் சொன்னாங்க. அவன் சுற்றிலும் பார்வையை ஓடவிட்டான். ஆமா, நீங்க எட்டி உதைச்சதாலதான் அந்த பாட்டில் போய் அந்த பொண்ணு பின்னாடி விழுந்தது, ஒரு இளைஞன் கூற. ஓ அப்படியா? என் ட்ரெயின் லேட்டுன்னு சொல்லி அறிவிப்பு முழங்கிச்சா? அதுவும் 1 மணி நேரம் லேட்டுன்னு வேற சொன்னாங்களா? அந்த கோபத்தை பிளாட்ஃபார்ம் மேல காட்டின. காலு தெரியாம பாட்டில்ல பட்டிருக்கும், அது ஊ மேல பட்டுடுச்சு. நான் வேணும்னே குறிப்பாத்தெல்லாம் அடிக்கல. நடிக்காதடா. உன்ன மாதிரி எத்தனை பேரை பார்த்திருப்பேன். நீ 1000 பேரை பார்த்திருக்கலாம், ஆனா என்ன மாதிரி எவனையும் நீ பார்த்திருக்க மாட்ட. நானே செம கடுப்பிலையும் கோபத்திலையும் இருக்கேன். சும்மா என்கிட்ட வம்பு பண்ணாத. என்னடா
நீ இப்படி நடிச்சதும் நான் அப்படியே உன்னை விட்டுட்டு போயிடுவேன்னு நினைச்சியா? எங்க பாரு, ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், போடா வாடான்னு நீ கொஞ்ச நேரம் பேசின, நானும் கேட்டுட்டு சும்மா இருந்தேன். தொடர்ந்து இதே மாதிரியே நீ பேசிட்டு இருந்த, நான் பேச மாட்டேன். என் கைதான் பேசும். மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கு, அதுதான் நல்லது. நீ இதையே ஒரு பொழுதுபோக்கா வச்சிருக்க போல, அதுதான் டக் டக்குன்னு உங்ககிட்ட இருந்து பதில் வருது. நீ சொல்றதையெல்லாம் நம்ப நான் உனக்கு காதுல பூவை சுருகிக்கிட்டு வரல. நீ பண்ண தப்புக்கு நீ சாரி கேட்டே ஆகணும், இல்ல ஒழுங்கா ஊர் போய் சேர மாட்ட. எனக்கு கூட ஒழுங்கா ஊர் போய் சேரணும்னு ஆசை எல்லாம் இல்ல. உன்னால என்ன பண்ண முடியுமோ அத பண்ணிக்க போடி. அவர்களது வாய் சண்டையை பார்த்து ரசித்தவர்கள் தான் அதிகம். ஏதோ திரைப்படத்தில் நாயகனும் நாயகியும் மோதிக்கொள்வது போன்றுதான் இருவரும் மோதிக்கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு அழகான ஒரு ஆணும் பெண்ணும் இப்படி சண்டை போட்டுக் கொண்டிருந்தால் அதை ரசிக்காமல் வேறு என்ன செய்வார்கள்? அப்ப நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்ட, இல்ல எல்லாம் ஏன் தலையெழுத்து. நான் எப்பவும் பிளைட்ல தான் போய் வருவேன். இன்னைக்கு பார்த்து டிக்கெட்டும் கிடைக்கல. உன்ன மாதிரி பொறுக்கிங்க கிட்ட எல்லாம் மாட்டிக்கிட்டு தவிக்க வேண்டியதா இருக்கு. உன்னை நான் சும்மா விட போறதில்ல. தன் சுடிதார் துப்பட்டாவை கழுத்து வழியாக சுற்றி கொண்ட அந்த பெண் டக் டக் என்று ஒரு குதிரை போல் வேகமாக நடந்து சென்றாள். அதே வேகத்தில் ஒரு காவலரோடு திரும்பி அவன் அருகில் வந்து விட்டாள். என்னடா, இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துகிட்டியாமே? நோ சார், நான் ஒண்ணு இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கல. இங்கதான் சிசிடிவி கேமரா இருக்கே, நீங்க வேணா அதை செக் பண்ணி பாருங்க. என் மேல எந்த தப்பும் இல்ல. அதுவும் சரிதான். சரி, 2 பேரும் என் கூட வாங்க. இருவரையும் அழைத்துக் கொண்டு சிசிடிவி ஆபரேட்டரின் அறைக்கு வந்தார் காவலர். சிசிடிவி காட்சிகளை பரிசோதிக்கும் போதுதான் யோகி நந்தனின் மீது எந்த தவறும் இல்லை என்பது காவலருக்கு புரிந்தது. அந்த காட்சிகளை அந்த பெண்ணுக்கும் போட்டு காட்டியவர், இந்த பையன் மேல எந்த தப்பு இல்லம்மா என்று கூறி அவளை சமாதானம் செய்து அனுப்பி வைக்க முயன்றார். அவன் மீது தவறு இல்லை என்று அவளுக்கும் புரிந்தாலும் அவன் திமிராக பேசியதற்காகவே அவனை தன்னிடம் மன்னிப்பு கேட்க வைக்க வேண்டும் என்று அவளுக்கு ஒரு பிடிவாதம். ஆனாலும் சார், தெரியாம பட்டாலும் தெரிஞ்சு பட்டாலும் இவ அடிச்சதால தானே அந்த பாட்டில் ஏன் மேல வந்து விழுந்தது. அதுக்காக இவன் என்கிட்ட சாரி சொல்லியே ஆகணும். முடியாது சார், செய்யாத தப்புக்கு சாரி கேட்டு எனக்கு பழக்கம் இல்ல சார். சாரி கேட்க சொல்லுங்க சார், இல்லன்னா நான் இவனை சும்மா விட மாட்டேன். இருவரும் மாறி மாறி சண்டை போட, கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நீங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருந்தீங்க, உங்க 2 பேர் ட்ரெயினும் அப்படியே போயிடும். அதுவரை இன்னும் 3/4 மணி நேரம் இருக்கு சார். யோகி நந்தன் கூற, ஏன் ட்ரெயின் வரவும் இன்னும் லேட் ஆகும். அந்த பெண்ணும் கூற, அப்ப சண்டை தொடரட்டும் என்று கூறிய அந்த காவலர் அங்கிருந்த ஒரு இருக்கையில் தலையில் கை வைத்தபடி அமர்ந்து விட்டார். அந்த பெண் அவன் தன்னிடம் மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும் என்று ஒற்றை காலில் நிற்கிறாள். ஆனால் மன்னிப்பு கேட்க முடியாது என்று அவனும் ஒற்றை காலில் தான் நிற்கிறான். இதற்கிடையில் அந்த பெண்ணின் செல்போன் பல முறை அடித்து ஓய்ந்தது. அம்மாடி, முதல்ல அந்த செல்லை எடுத்து பேசுமா. அவர்கள் சண்டை அப்படியாவது முடிவுக்கு வரட்டும் என்றுதான் காவலர் கூறினார். எங்க அப்பா தான் கூப்பிடுறாரு, அவர்கிட்ட நான் அப்புறம் பேசிக்கிறேன். முதல்ல இவனை என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்க சார், அப்பதான் நான் இவனை விடுவேன். இல்ல உங்க மேலதிகாரி கிட்ட புகார் பண்ணிடுவேன். என்னுடைய இந்த ட்ரெயின் மிஸ் ஆனா கூட பரவாயில்ல, இவனை உண்டு இல்லன்னு பண்ணிட்டு தான் நான் இந்த இடத்தை விட்டு நகருவேன். அவனே கடுப்பிலும் கோபத்திலும் இருக்கிறான். இதற்கிடையில் அந்த பெண்ணின் நச்சரிப்பு வேறு. யோகி நந்தனுக்கு இன்னும் இன்னும் கோபம் தலைக்கு ஏறிக்கொண்டே இருந்தது. சார், பண்ணாத தப்புக்கு நான் ஒரு நாளும் யார்கிட்டையும் சாரி சார், எவகிட்டையும் சாரி கேட்க மாட்டேன். அப்படியா? இவரும் சாரி கேட்க சொல்ல மாட்டாரு, நீயும் சாரி கேட்க மாட்ட. அப்ப இவருடைய மேலதிகாரியை இங்க வரவழைக்கிறேன். அவர் சொன்னா சாரி கேட்பல, எவன் வந்து சொன்னாலும் சாரி கேட்க மாட்டேன். அப்படின்னா இதையும் சேர்த்தே இவருடைய மேலதிகாரிக்கு போன் போட்டு சொல்றேன். அங்க சுவரில் ஒட்டப்பட்டிருந்த அந்த எண்ணிற்கு அவள் அழைக்க, சட்டென்று தன் இருக்கையிலிருந்து துள்ளி எழுந்த அந்த காவலர் அவள் கையில் இருந்த செல்போனை பறித்தார். என்னம்மா இப்படி பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்க? 2 பேரும் சேர்ந்து என் வேலைக்கே உழவச்சிருவீங்க போல இருக்கே. எனக்கு 2 பொண்ணுங்கம்மா. ஒரு பொண்ணு கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷம் தான் ஆச்சு. அந்த கடனையே நான் இன்னும் அடைச்சு முடியல. இன்னொரு பொண்ணு இருக்கா. பிளீஸ் என் வேலைக்கு உள்ள வச்சிடாதீங்க தம்பி. எனக்காக இவகிட்ட ஒரே ஒரு சாரி மட்டும் கேளேன்பா. அது எப்படி சார், செய்யாத தப்புக்கு சாரி கேட்க சொல்றீங்க? நீங்க என்ன இந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டா? இல்ல தம்பி, என் வேலை போயிடும் போல இருக்கே. சார், என்னால சாரி எல்லாம் கேட்க முடியாது சார். இதையே நீயும் சொல்லிட்டு இருக்க, அதையே அவளும் சொல்லிட்டு இருக்கா. இதுக்கு என்னதான் முடிவு? இப்ப என்ன, இவ வாயை மூடணும் அவ்வளவுதானே? ஆமா, அவ வாயை மூடணும் அவ்வளவுதான். சரி சார், நீங்க கண்ணை மூடுங்க. கண்ணை மூடணுமா? எதுக்குப்பா? என்ன பண்ண போற? இவ வாயை மூடணுமா வேண்டாமா? மூடணும். அப்ப நீங்க கண்ணை மூடுங்க சார். தம்பி,
இங்க சிசிடிவி கேமரா எல்லாம் இருக்கு, கொஞ்சம் பார்த்து மன்னிப்பு கேளு. அதெல்லாம் நான் பார்த்து மன்னிப்பு கேக்குறேன், நீங்க கண்ணை மூடுங்க. சரி தம்பி. அந்த காவலர் கண்ணை மூடிக்கொண்டார். சிசிடிவி ஆபரேட்டர் அவரது வேலையில் மும்முரமாக இருக்க, அங்கிருந்த சிசிடிவி கேமராவின் கண்ணில் படாதபடி அந்த பெண்ணின் கையை பிடித்து இழுத்து ஒரு ஓரமாக நிறுத்தியவன் பலார் என்று அவள் கன்னத்தில் ஒரு அறை விட்டான். கன்னத்தை பிடித்து கொண்ட அந்த பெண் டேய் என்று கத்த, இனி ஒரு வார்த்தை பேசின அடுத்தடி உன் வாயிலேயே விழும். கூற வந்த வார்த்தைகளை அப்படியே விழுங்கிய அந்த பெண் கன்னத்தை மெல்ல வருடியபடியே, உன்கிட்ட நான் அடங்கி போறேன்னு நினைக்காத, தன்னந்தனியா வந்துட்டதால உன்னை சும்மா விடுறேன். ஒரு பொண்ணன் இல்ல, தேவையில்லாம யாரையும் கை நீட்ட கூடாதுன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனா இது நீயா கேட்டு வாங்கிக்கிட்டது, அதனால கொடுக்க வேண்டியதா போச்சு. இப்ப நான் உன்கிட்ட சாரி கேக்குறேன். என்ன அடிச்சிருக்கேன் பாரு, சாரி. உன்னை அடிச்சதுக்கு சாரி. போதுமா? கிளம்பு. அந்த பெண் கோபமாக அந்த அறையிலிருந்து வெளியே சென்று விட்டாள். அவளை அடித்த சத்தம் காவலரின் செவியையும் எட்டவே செய்தது. அந்த பையன் தான் எந்த தப்பும் பண்ணலன்னு தெரியுதுல, அப்படி இருந்தும் சாரி கேளு சாரி கேளுன்னு சொன்னா அவன் அடிக்காம வேற என்ன பண்ணுவான்? நல்லா வேணும் மனதில் நினைத்து கொண்டார் காவலர். சார், இப்ப நீங்க கண்ணை திறக்கலாம். கண்ணை திறந்தவர், சாரி கேட்டுட்டியா? எதுவும் அறியாதவர் போல் கேட்டார். நடிக்காதீங்க சார், நீங்க கண்ணை மட்டும் தானே மூடி இருந்தீங்க, காது திறந்துதானே இருந்தது. என்ன நடந்ததுன்னு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்ல. எது எப்படியோ அந்த பொண்ணு நீ அறிஞ்சது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, அந்த பொண்ணு காதுல விழும். திருப்பி வந்து உங்க மேலதிகாரிக்கு போன் பண்ணி உங்களை போட்டு கொடுப்பா. அவ காதுல எல்லாம் விழாது, நீயா போய் போட்டு கொடுக்காம இருந்தா சரிதான். யோகிநந்தன் சிரித்தான். எந்த இடத்துலயும் ஒரு பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா பையனுடைய நியாயத்தை கேட்கவே மாட்டாங்க. ஆனா நான் அப்படி இல்ல, நியாயம் யார் பக்கமோ அவங்க பக்கம் தான் நிப்பேன். ஆனாலும் நீ அந்த பொண்ணு அடிச்சது தப்புதான், அது எனக்கும் தெரியும் சார். ஆனா எனக்கு வேற வழி தெரியல. சரிப்பா, நீ கிளம்பு. காவலர் கூற யோகிநந்தனும் அந்த அறையிலிருந்து வெளியே வந்தான். பகுதி 1 நிறைவடைந்தது. பகுதி 2 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.